வெல்கம் டு தனமேஸ்வரியம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆவடி பூனமல்லி ரோட்டில் இருக்கோங்க. அதாவது இது ஒரு பக்கம் போனீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் ஆவடி வரும். அப்படி இந்த பக்கம் பின்னாடி போனோம்னா 3 கிலோமீட்டர்ஸில் நமக்கு பூனமல்லி வந்துடும். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் ஆவடி வருங்க இந்த ரோட்டில். இல்லை ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அண்ட் மார்க்கெட்லாம் வந்துடும் 3 கிலோமீட்டர்ஸில். அப்படியே பின்னாடி போனால் நமக்கு பூனமல்லி வரும். ஸ்பீடோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நமக்கு கரெக்டாக 1.3 கிலோமீட்டர்ஸில் நமக்கு நம்ம சைட் வரப்போகுது. இந்த வண்டி போது பாருங்கள், அந்த லெஃப்ட்டில் தான் நம்ம இப்போ திரும்ப போகிறோம். இது நம்ம இருக்கிறது பூனமல்லி, ஆவடி பூனமல்லி ரோடு. இது இங்கேருந்து நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து நம்ம சைட்டுக்கு போக போகிறோம். இந்த லெஃப்ட் தான் எடுக்கிறோம் நம்ம. இங்கேருந்து சரியாக நமக்கு 1.3 கிலோமீட்டர்ஸில் நம்மளோட சைட் வந்துடுங்க. இந்த இடத்தோட பேர் பருத்திப்பட்டுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா இது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஆவடிக்கும் பூனமல்லிக்கும் சென்டர் இது. இந்த ரோட்டில் ஆவடி பூனமல்லி ரோடுக்கு கரெக்டாக சென்டரில் இருக்கும். சென்டர்லேருந்து நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் 3 கிலோமீட்டர்ஸில் ஆவடியில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அதே மாதிரி சேம் வே இந்த பக்கம் 3 கிலோமீட்டர்ஸ்லேயே நமக்கு பூந்தமல்லி சைட்லேயும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால நமக்கு இந்த 2 மெட்ரோமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இந்த பூனமல்லி ஹை ரோட்டில் எக்ஸ்பிரஸ் ஹைவேலாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஓகே, இப்போது இது வழக்கம் போல தாங்க. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கை வச்சு அங்கேருந்து நம்ம சைட்டு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, அந்த போகிற வழிலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக நம்ம ரைடு எடுப்போம். சேம் வே இப்போவும் அதே மாதிரி தான் நம்ம பூனமல்லி, ஆவடி பூனமல்லி ரோடை நம்ம லொக்கேஷனாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சைட்டுக்கு நம்ம ரைடு எடுத்து போயிட்டுருக்கோம். இதில் நம்ம என்னென்னா, நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் நம்ம போடுறோம், எடிட் எதுவும் பண்ணாமல் போடுவோம். அதனால் உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் பார்க்குற அந்த கிலோமீட்டர் என்ன இருக்கோ அதே கிலோமீட்டர் தான் நீங்கள் வந்து பார்க்கும்போதும் இங்கே இருக்க போது, சைட் விசிட்டில் வந்து பார்க்கும்போதும். அதே மாதிரி டைம் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நமக்கு ட்ராவலிங் டைம் என்ன ஆகுதோ அதே டைம் தான் நீங்கள் வந்து இங்கே பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கூட அதே டைம் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த சைட் விசிட்டுக்கு வந்தால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த ரோடெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப போர் அடிச்சதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக சைட்டு பார்க்கலாம். இல்லை நமக்கு அந்த சைட் விசிட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை பார்க்கலாம். இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ரைட் சைடில் பார்த்தது. ஸோ உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பஸ்ஸு ஷேர் ஆட்டோலாம் கிடையாதுங்க. இது நம்மளோட செல்ஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஒரு 1 கிலோமீட்டர் 1.2 கிலோமீட்டருக்கு. வேற அங்கே நமக்கு சைட்டுக்கு முன்னாடியே பஸ் இருக்குது. பூனமல்லி, ஆவடி டு பூனமல்லி போகிற பஸ்ஸஸ்லாம் அந்த பக்கம் வரும். S50, S45 போன்ற பஸ்ஸஸ்லாம் நமக்கு சைட்டுக்கு முன்னாடியே வருது. ஆனால் இந்த ரூட்டில் கிடையாது. இந்த 1.2 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்மளோட செல்ஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஆனால் இது ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியான்றதுனால இதுக்கு எந்த டைமில் வேணால் இந்த பக்கம் நமக்கு பஸ் வசதி வரலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த ரோடு இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் இது வந்து காமராஜ் நகர் அண்டு ஆவடி மார்க்கெட்டு கூட இந்த ரோட்டில் கூட போகலாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரோடு அப்படியே போனால் கூட நமக்கு காமராஜ் நகர் வழியாக ஆவடி மார்க்கெட் போயிடலாம். அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் சைட்டு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு லெஃப்ட் திரும்ப, அந்த லெஃப்ட் திரும்பினதுமே நமக்கு சைட் வந்துடும். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம அங்கேருந்து ஆவடி பூனமல்லி ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கோம், எங்கேயும் திரும்பலை. ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம திரும்புவோம். நம்ம திரும்பின உடனே ஒரு 100 மீட்டர்ஸ்லேயும் நம்ம சைட் வந்துடும். வந்துட்டோம் பாருங்க, நம்ம சைட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம இதுதாங்க நம்மளோட சைட்டு. இங்கே தெரியுது பாருங்க, இதுதான் நம்மளோட சைட்டு. இங்கே நமக்கு வந்து பஸ் வருதுங்க, S50 பஸ்லாம் இங்கே வரும் நமக்கு. உள்ளே போகலாமா? வாங்க அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கேருந்து 3 கிலோமீட்டரில் பாரிவாக்கம் சிக்னல் கூட நமக்கு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியாங்க இது. ஆக்சுவலாக இது நேற்று தான் லான்ச்சிங் ஆகிருக்கு. அதனால் நேற்றுனா இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி 6 இல்லைங்களா, இது 5 ஜூலை தான் லான்ச்சிங் ஆகிருக்கு நேற்று. அதனால் இன்னமும் இங்கே வந்து நமக்கு கார்னர் பிளாட்லாம் அவைலபிள் தான். ஸோ சீக்கிரமாக வர்றவங்களுக்கு கார்னர் பிளாட் கூட கிடைக்கும் அதில்.
இது வழக்கம் போல் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிஎம்டிஏ ரேரா அப்ரூவல் தான். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இதில் தெரியணுன்னா வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட்டுக்கும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ன இருந்தாலும் நான் சொல்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆவடியை சுற்றி நமக்கு பல ப்ராஜெக்ட்டுகள் இருக்குது. இன்னும் 10 ப்ராஜெக்ட் இருக்குது. அது எல்லாமே நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணுன்னா கூட கேட்கலாம். இப்போ நீங்கள் ஸ்பீடோமீட்டர் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரியும், உங்களுக்கு 1.3 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும் அங்கேருந்து. இங்கெல்லாம் போன வருஷம்லாம் 4000 ரூபான்னு விற்றுதுங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் இப்போ எல்லாம் 6000 ரூபாய் விற்கிறாங்க. ஆனால் நம்மளோட ரேட் 6000 ரூபாய் இல்லை, 5400 தான். அதுவும் நெகோஷியபிள் தான். ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள்.